அப்ப இந்த அரசு பெரும்பான்மையான மக்களை திருப்திப்படுத்தல. இப்ப அதிமுகவோ பிஜேபியோ இந்த அரசு மீது ஒரு குறை சொல்றாங்கன்னா, ஆமா அவங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு மக்கள் உணரணும்ல. ஆமா, அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும்ல மக்கள். பொய்யா பேசுறாங்கப்பா இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு இல்ல. இப்ப வந்து ராமதாஸ் ஜெயிச்சா தானே அது நாங்க ராமதாஸ் ஜெயிக்க விட்டுருவோமா, இல்ல ராமதாஸ் தான் டெபாசிட் வாங்கிடுவாராம், அதெல்லாம் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து மிகப்பெரிய தவறு. ஜெயலலிதா அம்மாவை கலங்கப்படுத்துறதை பத்தி யார் பேசுறாப்ப? நான் அம்மாவுடைய ரசிகங்க. ரசிகர்னா நீங்க ரசிகன் சொல்றதே அந்த அம்மாவை அசிங்கப்படுத்து. ஏன்? அந்த அம்மா ஒரு அரசியல் ஆளுமை. ரசிகன்னா அதெல்லாம் வேறங்க. அது எப்படி நீங்க திமுக காரனாலே வந்து இந்த பொம்பளைகளை அசிங்கமா பேசணும், நுகர்வு பொருளா பார்க்கணும், கவர்ச்சியா பார்க்கணும், இந்த மாதிரி இருக்கிறீங்களா? எப்படி இது? பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். பொம்பளைக்கு கொடுக்குற மரியாதை தீங்கமே எங்கன்னா போடுங்க. அண்ணாமலை சொன்னார் இல்ல, போட்டிங்கிறது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி அப்படின்னு. அடுத்த காலத்துல அடுத்த தேர்தல் வரும்னாரு. அது என்ன இந்த தேர்தலே வந்துச்சு, அதுக்கு வந்து எடப்பாடியார் வந்து ஒத்து போறாரா? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், மேலும் திமுகவை சேர்ந்த டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு யாவனிச்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் திரு மூர்த்தி சார். ஒரு தற்சமயம் ஒரு சற்று முன்னதாக ஒரு வந்த செய்தி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து அதிமுக புறக்கணிக்க இருக்கிறதாக வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. இது பல விமர்சனங்களை வந்து ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த அறிவிப்பு மறைமுகமா அதிமுக வந்து பாரதிய ஜனதாவுக்கு உதவி இருக்கா அவங்க கூட்டணிக்கு, அல்லது பாமக இந்த தொகுதிக்கு விட்டு கொடுத்துட்டாங்களா, ஏன் இந்த முடிவு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும். வேற ரெண்டு தானா? அல்லது திமுகவுக்கு பி டீமா செயல்படுறாங்களா? யாரு? அதிமுக. வேற இப்படி பல கோணங்கள்ல விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கு இது அவங்களோட விவகாரம், அவங்க கட்சி விவகாரம். இப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பிஜேபிக்கும் அதிமுகவும் ஒரு முரண்பட்ட ஒரு போர் நடந்துன்னு இருக்கு. அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதோடு மட்டும் கட்சிக்குள்ளேயும் சில விஷயங்கள் தேர்தலுக்கு பிறகு விக்ரஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே கட்சிக்குள்ள இருந்த குழப்பங்கள் இப்ப ஒன்னும் பெருசா அதிமுக எடப்பாடியார்கிட்ட இருக்கிற அதிமுக டீம்ல இருந்து பெருசா வரனாலும் எதிர் முகாமில் இருந்து இப்ப இவங்க எல்லாம் ஒன்னா இருந்திருக்கலாம், இல்ல நாங்க சேருவதற்கு தயார், இல்ல இவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க, பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து இருந்தா திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு அதிமுகவில் இருந்தோம். பிஜேபியில இருந்து அந்த வெளிப்படையா சில தலைவர்கள் பேசுறதையும் பார்த்தோம். அப்படி இருக்கிற ஒரு குழப்பமான சூழல்ல தன்னை வந்து ஒரு ரிஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். புறக்கணிப்பதுன்றதுக்காக நாங்க ஒன்றும் பயந்து இல்லைல்ல, அதிமுக பயந்தெல்லாம் இல்லை. சொல்ல போனா போன அவங்க புள்ளி விவரப்படி ஏதோ 1% ஓட்டு அதிகமா வாங்கியிருக்கிறது, நீங்க திமுக 6% ஓட்டு கம்மியா வாங்கியிருக்கிறதுலாம் சொல்றாங்க. பொதுவாகவே வந்து இடைத்தேர்தல்னால வந்து அது மாநில அரசின் கண்ட்ரோல்ல நடக்கும். இப்ப நீங்க பொது தேர்தல் நடந்தது, இப்ப எம்பி தேர்தல் நடந்தது. அப்ப வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டா பார்க்கும். இந்த இடைத்தேர்தல் போது முழுக்க இவங்க அதிகாரிகள் போட்டு பார்வையாளர் மட்டும்தானே அங்கிருந்து வருவாங்க. அப்படி இருக்கிற போது திமுக ஏற்கனவே தெரியும், திமுகனாலே அது வந்து தேர்தலுக்காகவே பிறந்த கட்சி. அது எப்படி என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏதா பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற போது இந்த தேர்தலை நாங்கள் தள்ளி வைத்திருக்கிறோம்னு இன்னைக்கு எடப்பாடி அறிவிச்சிருக்காரு. அதுக்கு எதுக்கு 1000 காரணம் சார். தோல்வியில இருக்காரு இவருடைய தலைமைக்கு பிறகு. சரி, சொல்லியிருந்தாரு 11வது தோல்வி வந்துட போகுது, அதுதான் ரிஃபார்ம் நம்ம வந்து ஒன்றிணைவோம் அப்படின்ற ஒரு அழைப்பு விட்டுருந்தாரு. அதுதான் நான் சொன்னேன், ரிஃபார்ம் பண்ணுவதற்கு ஒரு பிரீத்திங் டைமா அதை எடுத்துக்கினாங்க. இப்ப ஏற்கனவே இப்போ நம்ம அதிமுக இத்தனை இடங்களில் வந்து தோற்கும்னு அவங்களும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அது பிராக்டிகலா நம்ம அதை பேசித்தாங்கணும். எல்லாருமே சொன்னாங்க அதிமுக ஒரு 5-6 இடங்கள்ல வந்துடும், பிஜேபி ஒரு 2-3 இடத்துல வந்துடும்ன்ற மாதிரிதான் பரவலா டாக் இருந்தது. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு 40 நம்ம எப்படி சொல்ல முடியும்? 40 ஜெயிச்சிருக்காங்க, வெற்றி உறுதிதான். ஆனா எதிர்த்தரப்பு வாக்குகள் எல்லாம் கலந்து பண்ணி பார்த்தோம்னா, நீங்க ஆள வேண்டும் முன்ன அப்படின்னு உங்களுக்கு ஓட்டு போட்டதை விட இவங்களாம் ஆளக்கூடாதுப்பா அப்படின்னு ஓட்டு போட்டவங்க அதிகம் தானே. அரசியல்ல 1+1 2 இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சரி, இல்ல நான் சொல்றது கணக்கு தானே. உங்களுக்கு ஒரு 44 பேர் ஆதரவாகிறான், மிச்சம் 56 பேர் எங்க இருக்கிறான்? எதிர்ப்பால இருக்கிறான்.
நான் அந்த கணக்கு சொல்றேன். அது வந்து இந்த தேர்தல், இப்ப இருக்கிற தேர்தல் அது செல்லாது. பட் இருந்தாலும் இந்த அரசுக்கான எதிர் ஓட்டுகள் அதிகமா இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். அப்ப இந்த அரசு பெரும்பான்மையான மக்களை திருப்திப்படுத்தல. இப்ப அதிமுகவோ பிஜேபியோ இந்த அரசு மீது ஒரு குறை சொல்றாங்கன்னா, ஆமா அவங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு மக்கள் உணரணும்ல. ஆமா, அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்ல மக்கள். பொய்யா பேசுறாங்கப்பா இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு இல்ல. அப்படி இருக்கிற போது இந்த வெற்றி வந்து ஈவன் திமுக கூட எதிர்பார்க்கிறத வெற்றியா தான் நான் பாக்குறேன். அதனால தன்னை வந்து மறுசீராய்வு செய்து கொண்டு ஒரு ரெஸ்ட் எடுத்து பாய்வதற்கு ஒரு தருணமா இதை பார்த்து இன்றைக்கு அதிமுக அந்த தேர்தலை புறக்கணித்திருக்குது. ஓகே, திரு காமாட்சி ஐயா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இடைத்தேர்தலில் வந்து புறக்கணிப்பதாக சொல்லியிருக்காங்க. மேலும் பழைய நிகழ்வுகள்லாம் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. 2009 ஜெயலலிதா அம்மையார் இருந்த போதே நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் புறக்கணிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டி தான் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு பழமொழி சொல்லலாம், முடவன் கொம்பு தோணிக்கு ஆசைப்பட்ட மாதிரி. இப்ப இவர் வந்து பி டீமா பிஜேபிக்கு செயல்படுறாருங்கிறத மாத்தி இப்ப பி டீமா பாட்டாளி மக்களுக்காக செயல்படுறாரு. பாட்டாளி மக்களை எப்படியாவது தன் வசத்துல வந்து 26ல இழுத்தரலாங்கிற ஒரு நப்பாசையில அவங்களுக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில விட்டு கொடுக்கற மாதிரி லோக்கல் கேள்வி வருது. பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணியில் இருக்கா இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கான்ற ஒரு கேள்வி வருது. அதிமுக கூட்டணிக்கு அவங்க எதிர்பார்த்து தான் காத்திருந்தாங்க. அது கடைசி நேரத்துல அவர் அதிமுகவா ஒத்தையா ரெட்டையாங்கிற மாதிரி விளையாண்டு அன்புமணியினுடைய பேச்சை கேட்டு அவர் வந்து பாஜக போயிட்டாங்க. ஆனா இவரை பொறுத்த மட்டிலும் டாக்டரை பொறுத்த மட்டிலும் அதிமுக கூட தான் கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அந்த நப்பாசையில தான் இதை வந்து பாட்டாளி மக்களுக்கு அவங்க கேண்டிடேட் அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு விட்டு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்துலதான் இப்ப அவங்க அவங்க எப்படின்னா கூட்டணி அமைச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன மீண்டும் 26ல நமக்கு பாட்டாளி மக்கள் நம்ம கூட வந்துட்டாக்க விஜயகாந்த் பாட்டாளி மக்கள் நம்ம வந்து நின்றோம்னா சாலிடா நம்ம வெற்றி பெறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு அவங்க முயற்சி தானே. அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப வந்து ராமதாஸ் ஜெயிச்சா தானே அது நாங்க ராமதாஸ் ஜெயிக்க விட்டுருவோமா இல்ல ராமதாஸ் தான் டெபாசிட் வாங்கிடுவாராம், அதெல்லாம் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடியார் திமுகவுக்கு உதவல, இவங்களுக்கு உதவி இருக்காரு. இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சிகளுக்கு ஆதரவா தானே இருக்கும். ஆதரவா தான் இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல கடந்த காலத்துல எடப்பாடியார் ஆளுங்கட்சியா இருக்கும் 12-13 தொகுதியில நிக்கும் போது நாங்க 6 தொகுதியில தான் ஜெயிச்சோம், மீத 7 தொகுதியில அவங்க ஜெயிச்சாங்கல்ல. 13 திமுக 9 அதிமுக ஜெயிச்சு அவங்க தக்க வச்சாங்கல்ல ஆட்சிய. ஆகையினால அதெல்லாம் சொல்ல முடியாது கண்ண. அவங்க வந்து ஏன் 23லயும் ஜெயிக்கல, 22லயும் ஜெயிச்சிருக்கணும்ல, ஜெயிக்கல இல்ல. நாடாளுமன்றத்தோட சேர்ந்து வந்துச்சு இங்க பாரு கண்ண, எது எப்படி வந்தாலும் சரி அந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அவங்க அப்ப ஆட்சியில தானே இருந்தாங்க. ஆட்சியில இருக்கும் போது அவங்களுக்கு வந்திருக்கணும்ல, வரல இல்ல. அதனால அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆளுங்கட்சி வந்து ஒரு ஐயா சொல்றாங்க, எடப்பாடியாரையே சொல்றாரு எல்லாமே படைபலம் எல்லாம் இருக்கும், அதனால இவங்க அதிகாரிகளை நியமிச்சு வெற்றி வாய்ப்புக்காக தேடுவோம் அப்படின்னா ஈரோட்ல எதுக்கு அவ்வளவு பெரிய ஃபைட் நடந்துச்சு? இந்த கட்சியை பொறுத்த செல்வாக்கு இல்லைன்றதால அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப பாருங்க, இவருக்கு பட்டியல போட்டு ஜனங்களை அடக்கி வச்சு இப்ப இவரு வந்து வர்றாரு, யாரு நாம் தமிழர்ல இருந்து கேண்டிடேட்டா அலௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப இவரு கேண்டிடேட்டா அலௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம ஐயா. சோ அப்ப இவங்க 2 பேருமே வந்து போர்ஸபிளா தான் நிப்பாங்க. சோ திமுக நிக்குது. சோ மும்முனை போட்டி நடக்குது. இந்த மும்முனை போட்டியில யார் ஜெயிப்பாங்கன்னா கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்குங்கிறதுல எந்த டவுட் வேணாம். ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்த தொகுதி அது. ஆனா 5000 வாக்குல தான் அந்த சென்ற தேர்தல்ல வந்து இந்த கேண்டிடேட் தோத்துருக்காங்க. இப்ப 5000 ஓட்டுகள்ல தோத்ததுனால நம்ம வெற்றி பெறலாம், விட்டு கொடுத்தோம்னா ஜெயிச்சிருவாங்கங்கிற எண்ணத்துல அவர் விட்டு கொடுத்துருக்காரு. எடப்பாடியார் விட்டு கொடுத்துருக்காரு டாக்டருக்கு. அதை மறைமுகமா அப்படி ஒரு ஜெயலலிதா அம்மாவை பேசி அந்த அம்மாவை கலங்கப்படுத்தும் விதமா பேசி பதில் சொல்லியிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய தவறு. ஜெயலலிதா அம்மாவை கலங்கப்படுத்துறத பத்தி யார் பேசுறா பார். நான் அம்மாவுடைய ரசிகங்க. ரசிகர்னா நீங்க ரசிகன் சொல்றதே அந்த அம்மாவை அசிங்கப்படுத்து. ஏன் அந்த அம்மா ஒரு அரசியல் ஆளுமை. ரசிகன்னா அந்த அம்மா நீங்க நடிகையா கொடுக்குறீங்களா? ஆமா, நடிகையா இருக்கும்போது நான் ரசிச்சேன் பார்த்தேன். இல்லைன்னா இருக்கு ஏன் வந்து எலி அம்மா கிட்டே போகுதுன்னு பாத்தீங்களா? ரசிகையா நடிகையா பாத்துங்க. ஒரு சிறந்த ஆளுமையான
ஜெயலலிதா அம்மையார நடிகைன்றீங்க. ஏங்க அவங்க நடிகை தானேங்க, இதுல என்ன சந்தேகம்? இப்போ கருணாநிதி வந்து கதாவசனம் எழுதினவர். ஆமா, அவரு கதைவசனம் எழுதினவர் தானே. அதுல முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துறோம். அதெல்லாம் வேறங்க. அது எப்படி நீங்க திமுக காரனாலே வந்து இந்த பொம்பளைகளை அசிங்கமா பேசணும், நுகர்வு பொருளா பாக்கணும், கவர்ச்சியா பாக்கணும், இந்த மாதிரி இருக்கிறீங்களா? எப்படி இது? அதாவது வளர்ப்பு இப்படித்தானே? எங்க வளர்ப்பு அப்படி இல்ல, உங்களுடைய பேச்சு தான் அப்படி இருக்கு. எங்க நடிகைன்னு சொன்னாரா இல்லையா? நடிகை எப்பங்க நடிச்சாங்க அந்த அம்மா? எப்ப நடிச்சாங்க? ஏங்க அரசியல் வருவதற்கு முன்னாடி ஒரு முன்னாள் முதல்வருங்க. முன்னாள் முதல்வர்னா நடிகைன்னு சொல்லக்கூடாதா? என்னது நடிகை தாங்க சொல்ல முடியும், நடிகர் தான் சொல்ல முடியும். அவங்க தலைவர் வந்தா அவங்க கட்சிக்காரன் தலைவியும்பாங்க, நாங்க வந்து நடிகையும்போம். இதுல என்ன அதுதான் உங்களுக்கு பெண்கள்னால நீங்க எல்லாருமே வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா மாறிடுறீங்க. அப்படி கசக்கணும், முகரணும், அவளை கொச்சப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுங்க. பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். பொம்பளைங்க கொடுக்குற மரியாதை தீமை எதனா போடுங்க. திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேடம் தமிழிசை வந்து உருவ கேலி பண்ணியிருக்காரு. ரொம்ப அசிங்கமான வார்த்தை. கடுமையா வந்து முதலமைச்சர் வந்து அவரை வந்து கட்சியில இருந்து நீக்க சொல்லிடுவார். ஏன்னா அவர் வந்து பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து தவறான வார்த்தைகள். அந்த அவர் என்ன சொல்லியிருக்காரு, பியூட்டி பார்லர்ல போய் அந்த அம்மா வந்து சிகை அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன போட்டாரு? சொல்ல வேண்டாம், சரி வேண்டாம், விட்டுடுங்க. அவர் அதாவது கண்ணு அந்த மாதிரி நபர்களை எல்லாம் நம்ம மேற்கோள் காட்டி நம்ம பேசுறது நமக்கு அசிங்கம் சார். பொம்பளைனால எல்லாம் ஒண்ணுதான் சார். இவங்க அந்த டிஃபரன்ஷியேட்டே கிடையாது. நான் சொல்ற அர்த்தம் புரிய நினைக்கிறேன். அது மாதிரி பல பேர் இருக்காங்க, அதுவும் நிறைய பேர் திமுக இருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ திரு காமாட்சி ஐயா சொன்னார், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து 2026 எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எடப்பாடியார் வந்து விட்டு பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இது அப்படி ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்குமா? இல்லை, அதை விட இப்போ இன்னொருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி அவர் என்ன கேட்குறாரு, அண்ணாமலை சொன்னார் இல்லை, போட்டிங்கிறது திமுகவுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி அப்படின்னு. அடுத்த காலத்தில் அடுத்த தேர்தலெல்லாம் வரும்னாரு. அது என்ன இந்த தேர்தலே வந்துச்சு, அதுக்கு வந்து எடப்பாடியார் வந்து ஒத்து போறாரா? வந்து தமிழ்நாட்டுல தேர்தல்னா எங்க 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி இல்ல, இது விலகி இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. பல விஷயங்களே வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி 2 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிறதா சொல்ற கட்சி இப்ப நியரிங் ஒரு 80-88 கிட்ட ஓட்டு வாங்கினாங்க. அப்பேற்பட்டவங்களும் அவங்களோட அந்த கௌரவத்தை பார்ப்பாங்கல்ல. அதால இப்ப ஏற்கனவே ஒரு தோல்வியில இருக்கும். அந்த தோல்வியை பத்தி அது ஏன் இன்னும் தோல்வியா ஆயிடுச்சு, நம்ம எங்க விட்டோம், எங்க சர்க்கிளா இருக்கணும்னு இன்னும் அவங்க ஆய்வு பண்ணி அதை முடிக்கல. அப்படிங்கிற போது இமீடியட்டா இன்னொரு இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்போ போன தேர்தலில் நடந்த தவறுகள் இந்த தேர்தலில் நடக்கலாம், இல்ல நடக்காமல் போகலான்றதுக்காக சரி இதுல ஒரு பார்வையாளராக இருப்போம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம சேர்க்க கூடாது. இது ஒரு அரசியல் டாக்டிஸ். ஜெயலலிதா இருந்தபோது கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குல்ல. சரி, ஓகே. திரு காமாட்சியா, இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து நடக்க இருக்கு. இப்போ வெற்றிங்கிறது பிரகாசமா இருக்கு திமுக இருக்கு. ஏன்னா இப்போ பிரதான அண்ணா திமுக வந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து இப்போ போட்டியிடலை. இப்போ திமுகவோட வெற்றி ரொம்ப பிரகாசமா இருக்கிறத பார்க்குறோம் இந்த சமயத்தில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஈரோடு கிழக்கு போலவே இங்கேயும் வந்து அந்த பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் இதெல்லாம் வந்து விநியோகிக்கப்படுமா அல்லது ஜனநாயக முறையில் பாதுகாக்கப்படுமா இந்த இடைத்தேர்தலில்? ஜனநாயக பாதுகாத்து போய் திமுக காரங்கிட்ட கேட்குறீங்க. ஈரோடு இடைத்தேர்தல் எப்படி ஜனநாயகம் பாதுகாக்கப்படுது நம்ம பார்த்தோம்ல. டேய், ஆளு தானடா கூட்டத்துக்கு போவ வாடா அப்படின்னு வந்து பட்டியலை போட்டு அடைச்சது. சரக்கு ஒன்னே தான் கொடுக்கல. அப்போ மேபி அது கொடுத்தாங்கன்னா என்னன்னு தெரியல, அது வெளியில வரல. சுற்றுலா இட்டு போனாங்க, இன்ப சுற்றுலா, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. அதற்கு முன்னாடி இவங்க வந்து இந்த இடைத்தேர்தலால திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் இவங்க. மிரண்டுட்டானுங்க திருமங்கலம் ஃபார்முலாவை பார்த்த உடனே. இந்தியாவே மிரண்டுச்சு. அப்போ இப்ப நீங்க சொல்றீங்களே, இப்ப நீங்க காசு கொடுத்துருவீங்களா? இப்ப எதுக்கு கவனம் உட்காந்துக்கிறாரு? இந்நேரத்துக்கு காசு எங்க கொடுக்கணுமோ தெருவுக்கு போயிட்டு இருக்கோம். தெருவுக்கு போயிட்டு ஒவ்வொரு தெருவுன்னு ஒருத்தரை வச்சு, எப்பா இந்த காசை வந்து உன் தெருவில் சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு எல்லாமே செட்டில்மெண்ட் ஆயிட்டு இருக்கோம். அதனாலதான் இவங்க வந்து அசல நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இப்ப மூர்த்தி சார் இப்படிலாம் வந்து அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு. அதாவது மூர்த்தியாரை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களது கழக அரசையும் கழுவி ஊத்துவதுதான் அவருடைய கணம். போச்சா போகலையா, இந்த மாதிரி போகுமா போகாது, அதை மட்டும் பேசுங்க. நீங்க பணம் போனதை பாத்தீங்களா? பணம் பட்டுவாடா பண்ணதை பாத்தீங்களா? இல்ல நீங்க எதுவும் பணம் கொடுத்தீங்களா? எதை எப்படிங்கிறத எப்படி நீங்க பேசுறீங்க? இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலில் பல இடங்கள் நீங்க பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க. நாங்க பல இடங்கள்ல இல்ல, எந்த இடத்துலயும் பணம் கொடுக்கல. கல்புரம் எடுங்க,
கொளுத்தி சத்தியம் பண்ணு. எந்த இடத்துலயும் நான் பணம் கொடுக்கல, புரிஞ்சுக்கோங்க. நாங்க பணமே கொடுக்கலங்க. நாங்க எங்க கொடுக்கறதுக்கு, எங்கள்கிட்ட அந்த பணத்தை தான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டானுங்களே. அந்த 600 கோடி அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை எடுக்க கூடாதுன்னு நிப்பாட்டி வச்சுட்டானு. சரி, வேற பணமே இல்லை. வேற எங்க இருந்து வரும் எங்களுக்கு பணம்? எங்க இருந்து வரும்? அங்கங்க நாங்க வந்து பணம் இல்லாம அவன் கட்சிக்காரன் போறாங்க, துண்டா காணாம துணையா அவன் பொண்டாட்டி தாலிய வந்து கால அடமானம் வச்சு. ஆமா, அரசு இயந்திரங்களை வந்து பயன்படுத்தி ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி தான் நீங்க வந்து இந்த 40 கூட ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்றாரு எடப்பாடியார். எதிர்கட்சி முதல்வருங்க, இன்று எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வருக்கு மூளை இருந்தா இந்த மாதிரி பேசுவாரா? மூலகட்டத்தனமா பேசுறாரு. அவர் ஆட்சி இருக்கும்போது எலெக்ஷன் நடக்கலையா? இல்ல, நீங்க பேசுங்க. எல்லா ஆட்சி இருக்கும்போது எலெக்ஷன் நடக்கும்ல. இப்ப பாரு, இப்ப இந்த எலெக்ஷன் வந்து எங்க கண்ட்ரோல் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒன்றிய அரசினுடைய எலெக்ஷன், அதுதான் நடத்துது. அந்த ஒன்றிய அரசு எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போயிடுது. கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல்ல தான் இந்த தேசமே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க வந்து மிரட்டணும், உருட்டணும், லஞ்சம் கொடுத்தோம், அது கொடுத்தோங்கிறதெல்லாம் தோத்து போனவே. இப்போ அதிமுக வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொல்றாங்கல்ல. இப்போ ஒரு பேச்சுக்கு நாம் தமிழரும் நாங்க இந்த தேர்தல் இருந்து தள்ளி வைக்கிறோம், நாங்க வந்து நிப்பாட்டல அப்படின்னா யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க? பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். இப்ப நாம் தமிழர், நம்ம உணர்வுபூர்வமா நாம் தமிழர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். பட் அது பிராக்டிகலா எப்படின்னு தெரியல. ஒரு கால சீமான் நின்னான்னா ஒரு கூடுதலா வாக்குகளை வந்து கொஞ்சம் ஒரு வெற்றியின் கிட்ட வரைக்கும் போலாம்னு நினைக்கிறேன். பட் இப்ப போட்டுக்கிற வேட்பாளர் நல்ல வேட்பாளர். இப்ப 8%, 24, 25% மாறணுமே. ஒரே தேர்தலில் டக்குன்னு ஜம்ப் ஆயிட்டாது. அது மட்டும் இல்லாம அந்த தொகுதி வந்து வன்னிய பெருமக்களும் பறையர் சமூக மக்களும் இருக்கிற ஒரு தொகுதி, வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற தொகுதி. அப்படிங்கிற போது பாமகன்னும் போது அது கொஞ்சம் ஒரு முக்கியத்துவத்தை பெறும். தமிழர்களா ஒன்றிணைந்து சீமான் என்று அவங்க வாக்களிக்கலாம். வன்னியர் தமிழர் இல்லையா? தமிழர்களா தான் எல்லா சமூகமும், பறையர் சமூகம், நீங்க சொன்ன வன்னிய சமூகம் எல்லாம் தமிழர்களா ஒன்றிணைந்து அவங்க வாக்களிக்க மாட்டாங்களா சீமான் அவர்கள் என்றார்கள்? சார், இங்க ஒரு பாலிசி ஒண்ணு இருக்கு சார். தோக்கற கட்சி ஓட்டு போடாத அம்மா. என்னமோ இவன் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கிற மாதிரி நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்றீங்க, தோக்கற கட்சிக்கு போடுறீங்க. இல்ல, அப்ப வேஸ்ட்ன்னு சொல்ல வரல. அந்த வெற்றியின் பார்டர்ல அவங்க இல்ல. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சீமானோட வந்து தேர்தல்ங்கிறது அவர் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் இல்லை. அது மண்ணுக்கான அரசியல், இந்த தலைமுறைக்கான அரசியல். நம்ம அதை ஒன்றும் புரிஞ்சுக்கல. இப்ப சப்போஸ் இப்ப சீமான், பிஜேபி, பாமக ஒரு கூட்டணி வச்சுங்க. சீமான் கட்சி வேட்பாளர்னா ஆட்சி தூக்கிட மாட்டாங்க. நீ ஓர நிக்குமா திமுக? அதால எதிரிகள் பிரிந்து இருக்கிறார்கள். இதுல வந்து எத்தர்கள் எக்காலமாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஐயா, இந்த முதல கண்ணீர் எல்லாம் வடிக்காதீங்க. உங்களால ஏழல அதுக்காக விட்டுட்டு போறீங்க. அதுக்காக எங்களை பத்தி எதுக்கு அவதூறு இல்ல? நீங்க இப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் இணையாது. இப்படி கூட ஒரு பேச்சு சொல்லுமே, அதிமுகவும் பிஜேபி பாமக ஒன்னா நிக்குது. டெல்லுங்க என்ன பண்ணுவீங்க நீங்க? மயிரப்படுவோம். அதுதான் புடுவீங்க. அப்புறம் என்ன வேற என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? உருப்படியா ஏதாவது பண்ணுவீங்களா? என்ன பண்ண ஒரு ஏதோ வேலை அவன் மௌளை குச்சி சரிச்சானா அந்த மாதிரி எங்கன்னா வீட்டுல உட்காந்து சரிச்சுன்னு இருப்பீங்க. ஆமா ஆமா. எதிர்கட்சிகள் மட்டும் ஒன்னா சேர்ந்து நின்னாங்கன்னு வச்சுங்களேன். ஏங்க போன சட்டமன்ற தேர்தல ஒன்னா தானங்க நின்றது. எப்ப 1% போனாலும் ஆட்சி போனா 30% ஜெயிச்ச மாதிரி 3% வாக்குங்க. ஒரு ஓட்டுங்க. ஜனங்களை ஏமாத்தி வாங்க. இங்க பாருங்க, இப்ப கூட பாருங்க, கிட்டத்தட்ட 40 தொகுதி வந்து வெறும் 100 ஓட்டு, 200 ஓட்டு, 500 ஓட்டுல தான் காங்கிரஸ் தோத்து இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்றீங்க 3% ஓட்டுன்னா பெரிய ஓட்டுன்றீங்க. அதுதான் போச்சு இல்ல, தோத்ததுதான். அதனால நீங்க இந்த சிறப்பான ஆட்சினா சார், நீங்க குறைஞ்சது ஒரு 60% ஓட்டை வாங்கிருக்கணும்ல. எதுக்கு 3 ஆண்டு முக்கர ஆட்சி, 1 ஆண்டு நகராட்சி? நீங்கல்ல ஏதாவது பண்ணும்ல. ஒரு ஏழை எளிய மக்கள் மீது கொஞ்சம் இறக்க வைக்கணும்ல சார். நீங்க எங்க எரிச்சல இதுதான். ஒரு 10 ஆண்டு கழிச்சு நீங்க ஆட்சிக்கு வந்துக்கிறீங்க, எவனுக்கு என்னன்னு இருக்கிறீங்க? ஏதோ எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இந்த நாட்டுல எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க. 3 ஆண்டு ஆட்சி 100 ஆண்டு பேசுவோம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். உண்மைதான். எங்களுடைய ஆட்சியை நாம 6% சரிவடைஞ்சுன்னா போன முறை எத்தனை தொகுதியில நின்றோம், இந்த முறை எத்தனை தொகுதியில நின்றுருக்கோம்? கூட்டணி வாக்குகள் சொல்றேன்.
இங்க பாரு, எத்தனை கூட்டணி வாக்குகள் இருந்தாலும் போன முறை நாங்க எத்தனை உங்க தொகுதியில மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க 3 ஆண்டுக்கு சிறப்பா நீங்க பண்ணீங்கன்னா இதை விட ஒரு பெரிய வெற்றியை திமுக வந்திருக்குமா வந்திருக்காது, அதை மட்டும் சொல்லுங்க. ஏன் இப்ப நாங்க என்ன வெற்றி தானே பெற்றிருக்கோம். இது வெற்றி, இது சாதா வெற்றி. இது 35 எடுத்து பாஸ் ஆகுறது. நான் சொல்றது 60-70 எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ். ஏங்க ஓட்டு போடுற மக்களே மொத்தமே 62 விழுக்காடு தான் ஓட்டே. கடந்த முறை 2014 பார்க்கிறோம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டை ஸ்வீப் பண்ணும்போது கூட அது ஒரு 44% தான் வந்து இதை பார்க்கிறோம். அதை விட இப்போ இது ஒரு 47 வந்திருக்குன்னா இப்போ அந்த ஆட்சிக்கு உண்டான மக்கள் கொடுத்துருக்க பரிசு தானே சார். இதெல்லாம் எல்லாமே பெரும்பாலும் இந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சார். நீங்க இப்படிதான் சொல்லுங்களேன் சார். இப்ப பிஜேபி, அதிமுக, இப்ப பாமக, சின்ன சின்ன கட்சிகள், மற்ற கட்சிகள், பாமகல மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து நின்றுந்தா இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பிஜேபியும் அதிமுக ஓட்டி சேர்த்து கூட்டி பாருங்க, பல இடங்களையும் இவங்க தோத்துருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பெருசா பேசுறாங்க? ஒரு இடத்துல தோக்க முடியாது, வாக்குகள் வந்து விழாது அப்படின்னு விழாதுங்க. எப்படி விழாது? இப்ப மட்டும் வந்து சிறுபான்மை ஓட்டு வந்து அதிமுக போயிடுச்சா சொல்லுங்க. அதிமுகவுக்கு போயிருக்கு. சிறுபான்மையினர் ஓட்டு போனதுனாலதான் அவர் இருந்தாலும் சொல்லிதான் சிறுபான்மையினர் ஓட்டு வராதுன்னு சொல்லிதான் அந்த மனுஷரை மண்டையை குழப்பி அவரை தனியா நிக்க வச்சு தோக்கடிச்சதுலயும் உங்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. ஓகே திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார், இப்போ சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு, இன்னும் 25 ஆண்டுகள் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வந்து தமிழகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு நவீன் பட்நாயக்கை போல ஸ்டாலின் அவர்களை வந்து ஒப்பிட்டு சொல்றாரோ? நவீன் பட்நாயக் திருமணம் ஆச்சு இல்லைன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகல. தூய்மையான மனுஷன் இருந்தாலும் அவருக்கே வந்து இந்த நிலைமைன்னா எப்படி இப்படி மனசாட்சியே இல்லாம இப்படி சொல்றாங்க? அதாவது இப்படிலாம் சொன்னா ஏய் மொய்யால நல்லா கூறாண்டா அப்படின்னு சினிமாவில் வருது இல்ல. அவர் சொல்லும் போது அவருக்கே சிரிப்பு வரல. இன்னும் 25 ஆண்டுகள் சார், 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கூட திமுக ஆட்சி நீடிக்கிட்டோம். அதற்கான வேலையை நீங்க செஞ்சுட்டு வேற ஒரு நாங்க வந்து இவங்க சொல்றாங்கல்ல, இது பொற்கால ஆட்சி, கற்கால ஆட்சி மாதிரி நடந்துருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, அன்றாட ஏழை எளிய மக்களின் அன்றாட வாழ்க்கை தரம் எப்படி பாதிக்கப்படுது, டே பை டே தே ஆர் கோயிங் டவுன். அதை நம்ம ஒத்துத்தானே ஆகணும். அப்படின்ற நிலைமையில எப்படி உங்களுக்கு 25 வருஷத்துக்கு இன்னும் நொட்டும் ஆட்சி அப்படின்னா சொல்ல வரீங்க? இன்னும் 25 வருடங்கள் இந்த எதிராளிகள் பிரிந்திருப்பார்கள், நாங்க அப்படியே குளிர் காயும்னு சொல்ல வரீங்களா? அது இந்த தேர்தலோட முடிஞ்சிடும். அந்த தேர்தலுக்குலாம் பாருங்க என்ன அப்படியே நிலவரம் தலைகீழா மாறிடும். திரு காமாட்சி ஐயா, இப்போ அங்கே 400 இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம சொன்னோம், அப்போ எதிர்கட்சிகள்லாம் இருக்கவே கூடாதா, உங்களுக்கு ஜனநாயகமே இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம விமர்சனம் வச்சோம். இப்போ அதே போல ஒரு துணியில தானே சேகர் பாபு அவர்கள் பேசியிருக்காரு. ஜனநாயகம்னு ஒன்று இருந்தால் எதிர்கட்சிகள் இருக்கணும், ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்கணும். இப்போ நாங்கள் 25 வருஷம் ஆளுவோம் அப்படின்னா அது ஜனநாயகத்துக்கு வந்ததா? எதிர்கட்சி இல்லாமலா இருக்கும்? எதிர்கட்சி இருப்பாங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டும் எதிர்கட்சி இல்லாம போறது ரொம்ப ரேர். எதிர்கட்சி இருக்கும், அது ரொம்ப ரேரா தான். ஒரு ஜெயலலிதா பீரியட்ல, எம்ஜிஆர் 2 பீரியட்ல எதிர்கட்சி இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இனியெல்லாம் அந்த மாதிரி ஆளுமை எல்லாம் கிடையாது. கடந்த காலம் பாருங்க, ஒரு 14 வருஷம், ஒரு 10 வருஷம். அதைத்தான் சொல்றேங்க, அந்த ஆளுமை இப்ப கிடையாதுன்னு சொல்றேன். நீங்க அதை நம்புங்க. இல்ல, அந்த ஆளுமை இல்லாததை காட்டிலும் உங்களை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணலன்ற நான். யார் ரெகனைஸ் பண்ணல? 10 வருஷம் இப்படி வெளியே இருந்தீங்க. 10 வருஷம் வெளியில இருந்தோம்னா மக்களுக்கு வந்து அந்த பொய்யான பரப்புரைகளை நம்பி அந்த மக்கள் ஏமாந்தாங்க. இப்ப எப்படி இவர்கிட்ட மோடிஜி கிட்ட எப்படி இப்ப மக்கள் வந்து அந்த பரப்புரையை நம்பி ஏமாந்து இப்ப அவங்களை மீண்டும் ஆட்சி அமைக்க வச்சாங்களோ? சொல்லலையா? எது நீங்க பொய்க்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நாங்க பொய்யே பேச மாட்டோம். பொய்யா பார்த்தா தானே. நாங்க பொய்ய பார்த்தா தானே எங்களுக்கு பொய்ய பத்தி தெரியும். அதனால எங்களுக்கு பொய் தெரியாது. மக்கள் வந்து இப்பெல்லாம் விழிப்புணர்வா இருக்காங்க. இதே கண்டிஷன்ல ஆட்சி நீட்டிச்சா நிச்சயமா அடுத்த தடவை வராது. அடுத்த தடவை ஆட்சி வரணும்னா கொஞ்சம் நல்லது செய்யுங்க. நீ கூட நீடிக்காதுன்னு சொல்லி பல ஊடகங்கள்ல வந்து அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசிட்டு வராங்க. முதல்ல காங்கிரஸ் வெளியே வரும், அதன் பிறகு கம்யூனிஸ்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா, அப்புறம் விசிகாவும் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. வந்து இந்த தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு கட்சி வந்து அதிமுகவில் போய் கூட்டணியில் இருந்தது, அந்த கட்சிக்கு சீட்டு தர மறுத்தாங்க. அப்ப ஏன் சீட்டு தர மறுத்தாங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற ஒரு கட்சி நாங்க வந்து தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு மோடி ஆட்சிக்கு வந்துடுவாரு, மோடி ஆட்சிக்கு வந்தா திமுக பிஜேபியோட ஒத்து போயிடும், நான் வந்து அப்போது உங்க பக்கம் வந்துடுறேன், சட்டமன்ற தேர்தலை நம்ம உங்க பக்கங்கிட்ட இருந்து நாம வந்து எதிர்கொள்வோம், அதே மாதிரி திமுகவில் இருக்கிற மற்ற கட்சிகளையும் பேசி நான் கூட்டம் தரேன், அதால அவருக்கு இந்த தேர்தலை சீட்டு கொடுக்காதீங்க, அவருக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு நெருடலா இருக்கும் அப்படின்னு ஒரு கட்சியை தள்ளி வைக்க சொன்னதாக ஒரு பேச்சு அடிபட்டது இல்லை.
அதால தேர்தல் எதுனாலும் நடக்குது சார். ஓகே. திரு காமாட்சி, அதே போல இன்னொரு விஷயமும் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். திரு மு க ஸ்டாலின் நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து 200+ அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இதுவும் வந்து எப்படி அங்க 400 சொன்ன மாதிரி இங்க 200+ன்னு சொன்னா இங்கே எதிர்கட்சிகளுடைய ரோல் என்னவா இருக்கும்? ஐயா, நான் என்ன சொல்றேன், 200+னாக்க 200 தொகுதியில கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்றோம். அதுல முன்ன பின்ன இருக்கலாம். அதுக்காக கூட்டணிகள் ஜெயிக்கும். அதனால எங்களுடைய நம்பிக்கையை நாங்க ஏன் அதை இழக்கணும்? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு 200ன்னு. 150 வந்தாலும் சரிதான். அதுக்காக நாங்க என்ன பண்ண போறோம்? இல்ல, அந்த நம்பிக்கைக்கு உகந்த மாதிரி நீங்க நம்பிக்கைக்கு உகந்த மாதிரி நாங்க இந்த 2 ஆண்டு கால ஆட்சி பாருங்க, 2000 3 ஆண்டு கால ஆட்சி மோசமா இருந்து நீங்க ஒத்துக்கிறீங்க. 3 ஆண்டு கால ஆட்சி, 3 ஆண்டுகள் ஆட்சி வந்து 3000 ஆண்டுகள் பேசப்படும். இந்த 2 ஆண்டுகள் எவன் பேசுவான்றீங்க? எவன் பேசுவான்? அது எங்களுக்கு பின்னாடி இந்த தலைமுறை என்ன ஒரு இன்னொரு 10-20 வருஷம் 30-40 வருஷம் இருக்குமா இப்ப இருக்கிற தலைமுறை? இந்த தலைமுறை இன்னும் 100 தலைமுறைக்கு அப்புறமும் பேசப்படும். என்னன்னு பேசுவாங்க? கல்வெட்டுல வேங்க வயல், கத்திரிக்காய் வயல், அதை மறந்துட்டு இப்ப மறுபடியும் பேசுறியா வேங்க வயல் கத்திரிக்காய் வயல்னு? உடனே இவர் சொல்லிடுவாரு, என்ன பீத்தண்ணிய குடிக்க வச்சீங்க பாரு, குடிக்க வைக்கல, வாயில ஊத்தணும். இப்ப இன்னைக்கு இந்த திருநெல்வேலியில இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆபீஸ ஒடிச்சாங்கல்ல, அப்ப பிரஸ் மீட்ல கேக்குறேன், நீங்க எல்லாம் வேங்க வயலுக்கு என்ன பண்ணீங்க? நாங்க என்ன திரும்ப பண்ணோம், முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணோம், பொண்ணி பிடிங்கிட்டு அப்படின்னு பச்சை நிருபர்கள் கேக்குறாங்க. என்ன ஒரு மாஞ்சவெளி தொழிலாளர்கள் பிரச்சனை இல்ல, கண்டுக்காமே இருக்கிறீங்க, எல்லாத்தையும் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு கீழே இருக்கிறான். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி கண்டுக்காம இருக்குதுன்னா அதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு வந்து பூஷ்வா கட்சிகள் மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேட்டி கொடுக்கறது பாக்குறோம். இவங்க என்னன்னா இன்னும் இந்த காலத்துலயும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புங்க, அத சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து காப்பு கார்டா அறிவிச்சுட்டாங்க. அதனால அங்க இருக்க மக்கள் அவன் நஷ்டம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும்ல மக்களுக்கு, அதுதான் அரசோட பொறுப்பு. சார் என்ன சார் பேசுறீங்க? சாவுங்கடா அப்படி விட்டுறதா இப்படி? இப்ப அவங்க மக்களை நாங்க காப்பாத்துவோங்க, மக்களை நாங்க பார்த்து. உடனே இன்னொரு கேள்வி கேட்டாங்க சார், ஏங்க இந்த போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை கூட கம்யூனிஸ்ட் ஒண்ணுமே கண்டுக்கலைங்க. உடனே அவர் சொல்றாரு, நாங்க வந்து அவங்க வந்து தொழிலாளர்கள் வந்து அந்த பொங்கல் டைம்ல வந்து போராட்டத்தை அறிவிச்சாங்க. எல்லாரும் கேட்டாங்க, ஏன் பொங்கல் டைம்ல பண்றீங்களா? சரி, பொங்கல் டைம்ல வந்து பண்ணாதீங்கன்னு எல்லாரும் இவங்களுக்கு கேட்டாங்க. அந்த போராட்டத்தை திரும்ப வாபஸ் வாங்கினான்னு வச்சுங்களேன். பொங்கலுக்கு அப்புறம் நீ பண்ணிருக்கணும்ல, அத இவ்வளவு நாள் என்ன பண்றீங்க? எவனுக்கு கூஜா தூக்கி இருக்கிறீங்கப்பா? இவங்களுக்கு தானே வாங்கின 10-15 தானே இப்ப பேசுது உங்களுக்கு. தொழிற்சங்க நிர்வாகியும் சொல்றாரு, வந்து 2 சீட்டுக்கு வந்து அவங்க அடி பண்ணிடுறாங்க திமுகவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க செய்யத்தான் போறோம். நாங்க வந்துருச்சு இடையில, நாங்க பொங்கல் முடிஞ்சு கொஞ்ச நாளையில இப்ப தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. இதுலயே 3 மாசம் ஆயிப்போச்சு சார். இப்ப இறுதியான கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போ இந்த திமுக தலைமையான அந்த கூட்டணி வந்து இன்டாக்டா போயிட்டு இருக்கு, வெற்றி கூட்டணியா இருக்கு தொடர்ந்து. அதனால இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் இன்னொரு விஷயமும் மேற்கோள் காட்டுறாங்க, அதிமுகவுக்கு வந்து 2026 வந்து ஒரு கூட்டணி அமையாது, குறிப்பாக 1% வாக்கு கொண்ட கட்சி கூட அவங்களுக்கு அமையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. ஏன் நாளைக்கு வந்து அதிமுக சர்க்கிள் முடிவு பண்ணி நம்ம பிஜேபி கூட கூட்டா இருப்போம் அப்படி முடிவு பண்ண என்ன பண்ணுவீங்க? அதான் 2026 அப்படி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவார் எடப்பாடியார். பிஜேபி மோடி தலை லீடர்ஷிப்பை நம்ம ஏத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி 50-50 வந்து அவர். அப்படி இல்லை, நாங்க வந்து இங்க தமிழகத்துல பெரிய கட்சி அதிமுக தான், எங்கள் தலைமையில் கூட்டணியில நான் வானாண்டுவாங்களா? இல்ல கூட்டு மந்திரி சபைன்னு சொல்றோம், வானாண்டுவாங்களா? அதெல்லாம் அரசு இது வரைக்கும் வரல. அரசியல எதுவும் நடக்கலாம்ல. ஒரு கட்சி நடத்துவது தொடர் தோல்விக்காக இல்லைல்ல. கருணாநிதி இருக்கிற போது தொடர் தோல்வியில் திமுக கழகம் நின்னுதுன்னா அது வேற. அந்த மாதிரியான இப்ப சொன்னார்ல ஆளுமைகள் இல்லைன்னு, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. அதால ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் நடந்தே தீரும். 26 மாற்றம் வரும். ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய 20 கருத்தை பகிர்ந்தமைக்கு